உட்காந்து தொழுங்க, நின்று தொழுங்க, முடியலையா உட்காந்து தொழுங்க, உட்காந்து தொழுக முடியலையா படுத்து தொழுங்க, படுத்து தொழுக முடியலையா சைகை செய்யுங்க, சைகையும் செய்ய முடியல, கையத்துக்கு சைகை செய்ய முடியல, கண்ணாலையாவது நீங்கள் என்ன செய்யுங்க, தொழுங்கன்னு அல்லாவும் ரசூலும் நம்மளுக்கு கட்டளையிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் அல்லாஹ்வுத்தாலா நம்மளுக்கு நோய் நொடியை தரலை. நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்மளை நிறைய ஆஃபியத்தோடு தான் அல்லாஹ் வாழ வைக்கிறான். அப்போ அந்த அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்துறது எதன் மூலமாக? தொழுகையின் மூலமாக. அதுவும் பஜ்ருடைய தொழுகை நம்மளுக்கு ரொம்ப 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 மகத்தான தொழுகை. பஜ்ருடைய தொழுகை நம்ம தொழுதுட்டோம்னா நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டோம், மற்ற தொழுகையை விட மாட்டோம். பஜ்ருடைய தொழுகையை நம்ம தொழுதுட்டோம்னா மற்ற தொழுகையை விடுறதுக்கு நம்மளுக்கு மனசு வராது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். மூணாவதாக பஜ்ருடைய தொழுகையுடைய சிறப்பு மூணாவது என்னென்னா, பஜ்ரு தொழுகையை நிறைவேற்றினா நம்ம உள்ள என்ன செய்யும், அமைதிப்படக்கூடியதாக இருக்கு. பஜ்ருடைய தொழுகை தொழுதுட்டோம்னால நம்ம கூட ஒரு உள்ள சுக்கூனாக இருக்கக்கூடியதாக இருக்கு. இப்போ பஜ்ரு தொழுகை